இந்த எபிசோட வந்து ஹரிணி ஓப்பன்ஸ் அப்ன்னு தான் டைட்டில் பண்ணியிருக்காங்க. எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே மீரா வந்து அஸ்வினை பார்க்க வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவர் ரன்ஸே எடுக்காம அவுட் ஆனது தெரிய வருது. ஸோ அஸ்வின் கிட்ட போயிட்டு வந்து சாரின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க தான் பேட் குடுக்கலல்ல. அதனால சாரின்னு கேட்குறாங்க. அதோட மீரா கேக்குறாங்க, "சரி நான் தான் கால் எடுக்கல, தூங்கிட்டேன். நீ ஏன் வீட்டுக்கு வரலன்ற மாரி கேக்குறாங்க." அப்போ அஸ்வினுக்கு இன்னும் கோவம் வருது. ஏன்னா அவர் தான் வீட்டுக்கு வந்து ஹரிணிய, ஜக்கும் மொக்க பண்ணி அனுப்பிட்டாங்கல்ல. அதனால அவருக்கு செம கோவம் வருது. அவரு மீரா கிட்ட சொல்றாரு, "நான் உங்க வீட்டுக்கு பேட் வாங்க வந்தேன். அப்ப ஹரிணியும், ஜக்கும் மொக்க பண்ணி அனுப்பிட்டாங்கன்னு" சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டெப் மேல போயி, "நான் அவங்களால தான் இந்த கேம்ல அவுட் ஆயிட்டேன். அதனால தான் நான் சரியா ஆடலன்ற" மாரி சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணலாம் அந்த மாரி தான் இருக்கு இவரு சொல்றது. ஆஸ் யூசுவல் போல அஸ்வின் ஏத்தி விட்டோனே மீரா என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்றதுக்கு ஏத்த மாரி ஆடுவாங்க. அதே மாரி தான் வீட்டுக்கு வந்து ஹரிணியும், ஜக்குவும் திட்டுறாங்க. "எதுக்கு புல்லி பண்ணீங்க என் ஃப்ரெண்டுன்ற" மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஹரிணியும், ஜக்குவும் "அவன்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இத கூட ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்க தெரியலன்ற" மாரி சொல்லிர்றாங்க. இப்போ நம்ம கிரிஜா வந்து பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வராங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக. அப்போ அங்க இருக்கிற சேல்ஸ்கள் வந்து, "என்ன மேம் ரொம்ப நாளா ஆள காணோம். வேற கடைய பார்த்துட்டீங்களான்னு?" கேட்குறாங்க. அப்போ நம்ம கிரிஜா வந்து சிம்பாலிக்கா, "நான் நம்ம கடைய விட்டு எங்கேயும் போமாட்டேன்ற" மாரி சொல்றாங்க. இப்படி கிரிஜா பேசிட்டு இருக்கும்போது நம்ம எஸ்எஸ் அந்த பக்கமா வராரு. கிரிஜாவ பார்த்தோனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, "வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு கேஷுவலா போயிடுறாரு. கிரிஜா சாரி செலக்ட் பண்ணிட்டு பில் கவுண்டர் கிட்ட போறாங்க. அங்க எஸ்எஸ் இருக்காரு. அவரு வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. "நீ எதுக்கு இங்க வந்தன்ட்டு?" அப்போ கிரிஜா சொல்றாங்க, "எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது? நான் ஷாப்பிங் பண்ண வந்தேன்ற" மாரி சொல்றாங்க. அதோட அவங்க லஞ்ச் பாக்ஸும் எஸ்எஸ் கிட்ட குடுக்குறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஜக்கு வந்துடுறாரு. 2 பேருக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. அப்போ உடனே 2 பேரும் பேச்ச மாத்திடுறாங்க. நெக்ஸ்ட் ஹரிணி ஜெயஸ்ரீ கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க சித்தார்த் மேல லவ் இருக்குன்னு ஜெயஸ்ரீ கிட்ட சொல்றாங்க. இத கேட்டு ஜெயஸ்ரீ வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. "ஏண்டி என்ன பார்த்துமாடி திருந்த மாட்டா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹரிணி சொல்றாங்க, "இவன் ஒண்ணும் மனோஜ் மாரி கிடையாது. ரொம்ப நல்லவன், இன்னசென்ட்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டுட்டு ஜெயஸ்ரீ வந்து, "ஃபர்ஸ்ட் அவன என்ன வந்து மீட் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற" மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹரிணி வந்து, "இவ ஒருத்தி லவ் பண்ணவே விடமாட்டான்ற" மாரி மூஞ்ச வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து மீரா வந்து செஞ்சுரி அடிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. ஒருத்தர தவிர, அது யாருன்னா நம்ம அஸ்வின் தான். அவரு செம்ம வயித்தெரிச்சல்ல அவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, "இவளுக்கு கிரிக்கெட்ல ஏபிசி கூட தெரியாது. நான் ஆடுறத பார்த்து தான் கத்துக்கிட்டான்ற" மாரி செம்ம வயித்தெரிச்சலோட பேசுறாரு. மீராவோட ஃப்ரெண்டு வந்து மீரா கிட்ட சொல்றாங்க, "இவன போய் நீ ஒரு ஃப்ரெண்டா நெனச்சுட்டு இருக்க. இவன் ஒரு அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்றான். இவன்லாம் ஒரு ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி காரி துப்பிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம மீரா வந்து அஸ்வின் கிட்ட போய் பேசுறாங்க. "நான் எப்படி ஆடுனேன்னு?" கேட்குறாங்க. அஸ்வினும் செம்ம கான்ல, "ஆ அதான் செஞ்சுரி அடிச்சிட்டல்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு மீரா வந்து, "நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, என்கிட்ட பேசுன்னு" சொல்றாங்க. அஸ்வின் வந்து, "சாரி கேட்க வேண்டியது நீ இல்ல, ஜக்குவும் ஹரிணியும்" நக்கலா சொல்லிட்டு போறாரு. அடுத்து மேரேஜ் புரோக்கர் தான் வராரு. அவர் வந்து ஒரு பேங்க் மாப்பிள்ளையோட ப்ரொஃபைல் தான் எடுத்துட்டு வராரு. இது வந்து எஸ்எஸ்க்கும் அவர் ஒய்ஃப்க்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எஸ்எஸ் ஒய்ஃப் இத எடுத்துட்டு போய் ஜெயஸ்ரீ கிட்டயும் ஷேர் பண்றாங்க. ஜெயஸ்ரீ வந்து ஆஸ் யூசுவல் போல கோவப்படுறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மீரா வராங்க. அவங்க ரொம்ப கோவமா வராங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒடிக்கிறாங்க. அப்புறம் அழுவுறாங்க. எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "அஸ்வின் வந்து இன்னைக்கு சரியாவே ஆடல. 0ல அவுட் ஆயிட்டான். அதுக்கு அருணியும், ஜக்குவும் தான் காரணம்னு" சொல்றாங்க. மீரா வந்து, "நீங்க ஏன் புல்லி பண்ணீங்க? நீங்க தான் சாரி கேட்கணுன்ற" மாரி சொல்றாங்க. ஹரிணியும், ஜக்குவும் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஜெயஸ்ரீ வந்து, "இல்ல கேளுங்க. நீங்க தானே தப்பு பண்ணீங்கன்ற" மாரி சொல்றாங்க. இத கேட்டுட்டு ஹரிணியும், ஜக்குவும் அஸ்வினுக்கு கால் பண்றாங்க. சாரியும் கேட்குறாங்க. அப்போ நம்ம அஸ்வின் வந்து ஓவரா சீன் போடுறாரு. "இல்லையே நான்லாம் சாரி கேட்க சொல்லலையே" அப்படின்ற மாரி மாத்தி பேசுறாரு. உடனே ஹரிணியும், ஜக்கு சொல்றாங்க, "நீ தான் சாரி கேட்க சொன்னேன்னு மீரா சொல்றாளே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அவருக்கு மூஞ்சே மாறிடுது. இப்போ மது வந்து ஜக்குக்கு ஒரு தேங்க் யூ நோட்டோட பொக்கே அனுப்புறாங்க. அது எதுக்குன்னா, இவர் ஃபாதர் டாட்டர் பிளேலிஸ்ட் எடிட் பண்ணி குடுத்ததுக்காக அனுப்பியிருக்காங்க. இத பார்த்துட்டு இருந்த அவரோட அசிஸ்டன்ட் வந்து, "மது உன்ன லவ் பண்றான்னு நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஜக்கு எப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, "வா ப்ரூவ் பண்றேன்னு" சொல்லிட்டு இன்ஸ்டால போயிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடு. இந்த மாரி "உன்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு மூவி டிக்கெட் இருக்கு. யாராச்சும் வரீங்களான்னு கேட்டு ஸ்டேட்டஸ் போடுன்னு" சொல்றாரு. ஜக்குவும் இத கேட்டுட்டு ஸ்டேட்டஸ் போடுறாரு. கரெக்ட்டா மது கால் பண்ணி, "நீ வேற யாரையும் கூப்பிடாத. நானே வரேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டுட்டு ஜக்குக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. மதுக்கு வந்து இவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. எபிசோட் எண்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஜெயஸ்ரீ வந்து ஆட்டோல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டீ கடையில பிரியன் நின்னு டீ குடிச்சிட்டு இருக்காரு. அத ஜெயஸ்ரீ பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பிரியன் கிட்ட போய் பேசுறாங்க. ஜெயஸ்ரீ வந்து பிரியன் கிட்ட, "என்ன சென்னையில இருக்கீங்கன்னு?" கேக்குறாங்க. அதுக்கு பிரியன் சொல்றாரு, "எங்க அக்கா வீடு இங்க தான். அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன்ற" மாரி சொல்றாரு. அப்போ ஜெயஸ்ரீ கேக்குறாங்க, "ஜாப் என்னாச்சுன்னு?" கேக்குறாங்க. அதுக்கு பிரியன் வந்து, "இனிமே ஃபுல்லா இங்க தான். ஏன்னா எனக்கு பெங்களூர்ல வேலை போயிடுச்சுன்னு" சொல்றாரு. இத கேட்டுட்டு
சொல்லிட்டு ஜெயஸ்ரீக்கு வந்து ரொம்பவே கில்ட் ஆயிடுது. ஏன்னா அவங்களால தான் வேலை போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, "நீங்க ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் எங்கேயாச்சும் ஜாப்க்கு செக் பண்றேன்னு" சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு.